நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அதனால அப்பா தான். அதில் என்ன சர்ச்சை இருக்குது? பிள்ளையார தனியாக கொண்டு போக வேண்டியதுன்னா பின்னாடி எதுக்கு அவ்வளோ பேர் போறிய? எதுக்கு அவ்வளோ பேர் போறிய? எங்கள் தலைவரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன், பிரிவினைவாதி தானே பேசுறீங்க? 2 லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி 26,000 என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. போய் தேடுறது, இந்த மசூதி எப்போ கட்டப்பட்டது, இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள கோயில் இருந்ததுன்னு சொல்லு. இதுவா பிரச்சனை? எங்களுடைய வேதமே சொல்லுது, இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னம் செய்து விடலுங்க. பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன். இவரை நான் அப்போ அறிமுகமான சிறையில் 50 நாள் அவரோட இருந்த காலத்துலேருந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அதனால அப்பான் தான். அதில் என்ன சர்ச்சை இருக்குது? அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது, 85 வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ ஒரு கேள்வியை நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் மனச்சான்றோட சொல்லுங்கள். இப்போ அப்பா பாஷா அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறது? வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியாக இருக்க முடியாதுல்ல. உறவுகள் இருப்பாங்க, உடன் பிறந்தவங்க இருப்பாங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு கூட்டம் இருக்குது, மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்து தானே செல்லும். இல்லை அப்படியே இல்லை உளங்குருதியில் வச்சு இல்லை தனி வானூர்தியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்கம் பண்ணுற இடத்துல இறக்கணுமா? எப்படி சொல்கிறீங்க? தெருவழியை தானே எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காமல் எப்படி பண்ணுவீங்க? எப்படி எடுத்துகிட்டு போகிறது? உடலை அடக்கம் செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள், நீங்கள் யாராவது சொல்லுங்கள். எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போகிறாருனாங்களா? சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அனுமதி கொடுக்கத்தான் செய்து இந்த அரசுகள். யார் பேசுகிறா? இறந்தவர் உடலை எப்படி எடுத்துகிட்டு போகிறத அடக்கம் செய்கிற இடத்துக்கு மட்டும் சொல்லுங்கள். சார், அவங்களோட கமெண்ட் என்னன்னா, எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு உரிய மரியாதை தரணும். ஆனால் அதுக்கு பின்னாடி 100, 200, 1000 பேர் போகிறது வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிற மாதிரி தான் பிஜேபி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பிள்ளையார தனியாக கொண்டு போக வேண்டியதுன்னா பின்னாடி எதுக்கு அவ்வளோ பேர் போறிய? எதுக்கு அவ்வளோ பேர் போறிய? ஏன் போறீங்க? பாஷா ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டாரு, குண்டு வெடிப்புக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கு, சரி, அதை யாரும் நியாயப்படுத்தலையே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்களை, கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெருப்பில் வீசி கொன்னது இருக்கா இல்லையா? குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னது இருக்கா இல்லையா? கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கும் தெரியவே தெரியாதா? நீதிமன்றம் சொல்லலாம், 2 பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துச்சா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அப்ப இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றவர் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், புனிதராயிரலாம், தலைவராயிரலாம், போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம். அதையும் பேசுங்க, அதையும் குற்றம் பேசுங்க. இப்ப எங்க தலைவரை நீங்க எப்படி சொல்றீங்க? பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன், பிரிவினைவாதி தானே பேசுறீங்க? 2 லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி 26,000 என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அந்த செயலையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. சிங்கள ராணுவம் செஞ்சதை விட இந்திய ராணுவம் எங்க அக்கா தங்கச்சியில வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சதையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டு போய் பல பேர் கூட்டு வன்புணர்வு செய்து உயிரோட சித்தி வச்சு கொளுத்துனது இருக்கா இல்லையா? வன்முறை எந்த வடிவத்தில், யார் வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும். ஒரு தரப்பினரை மட்டும் எதிர்க்கிறது, இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுறதை தவிர வேற ஏதாவது அரசியல் கொள்கை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்குன்னு சொல்லு இருக்கா? இதை பேசணும். அவர் இறந்துட்டார், அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அதை அடக்கம் பண்றது. அதுதான் அதுக்கு அந்த ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு சவடக்கத்தில் போய் உடல் அடக்கத்தில் பங்கேற்கிறது மனித மாண்பு. அது குறிப்பாக தமிழ் பேரினத்தினுடைய மாண்பு. எங்களுடைய வேதமே சொல்லுது, இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னம் செய்து விடலுங்க. இந்த உலகம்பரா தானே சொல்லுது. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்குது, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறாரு நபிகள் நாயகம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதறான்றாரு. பக்கத்தில் இருப்பவன் துன்பத்தை பொறுக்க இயலாதவன் புண்ணியவான்கிறான். பாரதி புண்ணியவான்கிறான். இப்ப நீ என்ன, எந்த கோட்பாடும் கிடையாது. மக்களை பற்றி சிந்திக்கிறதோ, மக்கள் நலன் சார்ந்து திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வரதோ ஒன்றும் கிடையாது. இஸ்லாமின் எதுக்கணும்? எங்கேயாவது கோயில், அதில் பள்ளிவாசல்ல அதுக்கு போய் தேடுறது, இந்த மசூதி எப்போ கட்டப்பட்டது, இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள கோயில் இருந்ததுன்னு சொல்லு. இதுவா பிரச்சனை? கோயிலை விட்டு வெளியிலே வர்றதில்லை. என் குடிசைக்கு வா, எப்போ வர போறீங்க? நீங்க சாமியை விட்டு பூமியை பேச என்னைக்கு வர போறீங்க? சாதி மதங்கடை கடந்து மானுடத்தை என்னைக்கு நேசிக்க போறீங்க? என்னைக்கு வர போறீங்க? அதை பத்தி பேசுறதே இல்லையா?